இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்க போற சிறந்த தமிழ் புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். அந்த புத்தகத்தினுடைய பெயர் உலகால் அறியப்படாத ரகசியம். இதை எழுதியவர் எம்.எஸ். உதயமூர்த்தி. இவர் மயிலாடுதுறை மாவட்டம் கிராமத்துல பிறந்தவர். அமெரிக்காவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் துறையில முனைவர் பட்டம் பெற்று அங்கேயே 25 ஆண்டுகள் பணியாற்றி 1970களில் இவர் இந்தியா வராரு. இங்கு மக்கள் சக்தி இயக்கம் அப்படின்ற ஒரு சமூக நல இயக்கத்தை தொடங்கி மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தொண்டு செய்ய தொடங்குறாரு. இவர் எழுதிய எண்ணெய் செதுக்கிய எண்ணங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் 1999ஆம் ஆண்டின் சிறந்த நூலுக்கான விருதை பெறுது. இன்னைக்கு நம்ம இவருடைய புத்தகமான உலகால் அறியப்படாத ரகசியம் இந்த தலைப்பு போலவே நம்மள பலருக்கும் தெரியாத ஒரு பெரிய உண்மையை இந்த புத்தகம் வெளிப்படுத்துது. இந்த புத்தகத்தில் வரும் உள்ளே இருக்கிறது மனம் என்னும் சூட்சமம் அப்படின்ற முதல் அத்தியாயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மை உருவாக்கும் மாபெரும் சக்தி நம்மளுடைய எண்ணம் தான் அப்படின்னு உதயமூர்த்தி அவர்கள் எடுத்துரைக்கிறாரு. நீயே அது, நீயே தெய்வம், உனக்குள் இருக்கிறான் உணர்ந்து கொள்னு இரண்டே வரிகள்ல மனிதனுடைய முழு அடையாளத்தையும் இந்த சமுதாயமானது அடக்கிடுது. இதை புரிந்து கொள்ள நாழி ஆகும். ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அதுக்கான விடை கிடைச்சிடும். நீ எப்படி இருக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு இந்த வரிகள் அவர் என்ன சொல்ல வராருன்னா, செல்வத்தை நீ தேடி போனா ஆசை உன்னை ஓட வைக்கும். அதுவே நான் யார் அப்படின்னு புத்தரை போல நீங்க நினைச்சீங்கன்னா உலகம் உண்மையையும் சுதந்திரத்தையும் உங்கள் கையில் தரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது, நம்மளுடைய சிந்தனையில தான் பிரச்சனை. அதை சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. இன்னும் பல உதாரணங்களை எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் இந்த புத்தகத்துல மேற்கோளிட்டு காட்டியிருக்காரு. இதுல இருந்து நமக்கு தெரிய வர உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனம் எதை நோக்கி செல்கிறதோ வாழ்க்கையும் அதை நோக்கியே செல்லும். பாரதியாரின் ஒரு பாடல் வரிகள் இருக்கு. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, அதாவது தீயுடன் நம் மனதை ஒன்றிணைத்தால் துன்பமும் இன்பமாகிவிடும் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். அதாவது சரியான புரிதல், சரியான சிந்தனை, சரியான பேச்சு, சரியான வாழ்வாதாரம், சரியான கவனம், சரியான முயற்சி மற்றும் சரியான செயல், இது அனைத்தையும் நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இறுதியில இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்ச சக்தியானது வெளியே இல்லை, அது நமக்குள்ளதான் இருக்கு. அதை தேடினால் கிடைக்கும், நம்பினால் செயல்படும் அப்படின்றத சொல்லி இந்த அத்தியாயத்தை அவர் முடிக்கிறாரு.